டாக்டர் பிளஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டாக்டர் பிளஸ் யூடியூப் மூலமாக சித்தர்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிற வாழ்வியல் நெறிகளையும் வாழ்வியல் முறைகளையும் பற்றி பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதிலே இன்றைக்கு உறக்கமின்மை என்கின்ற ஒரு நிகழ்வை பற்றி பார்க்க இருக்கிறோம். உறக்கமின்மை என்பது பலரையும் பீடித்துக் கொண்டிருக்கிற ஒரு பிணியாக மாறிவிட்டது இந்த காலத்தில். பழங்காலத்தில் எல்லாம் வயலிலே உழைப்பார்கள், கடுமையாக வேலை செய்வார்கள். இந்த வேலை செய்துவிட்டு மதியத்திலே அந்த உணவு சாப்பிட்ட பின்னால் ஒரு மரத்தடியிலே படுப்பார்கள். எறும்பு மொய்க்கும், ஈ மொய்க்கும். ஆனால் ஒரு படுத்த சில வினாடிகளிலே குரட்டை விட்டு உறங்கி கொண்டிருப்பார். காரணம் என்ன? அவன் உடல் உழைத்தது, சோர்ந்தது, அது களைப்பு நீக்க உறங்குகிறது. ஆனால் மனம் எந்த விதமான ஒரு கலக்கமும் இல்லாமல், அழுத்தமும் இல்லாமல், மனத்திலே சுமை இல்லாமல் அவன் இருந்தான். ஆகையினால அவனை உறக்கம் வந்து கவ்விக்கொண்டது. இன்றைக்கு பஞ்சனை இருக்கிறது, ஏசி இருக்கிறது, மிக சுகமான படுக்கை அறை இருக்கிறது, எல்லா வசதிகளும் இருக்கிறது, நல்ல உணவு இருக்கிறது. எல்லாம் இருந்த பின்னாலும் படுத்துக்கொண்டு புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். உறக்கம் வருவதில்லை. இந்த உறக்கம் ஏன் வருவதில்லை? மன அழுத்தம் ஒரு காரணம். தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து போட்டுக்கொண்டு அலைந்து நம்முடைய மனதை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம். சொல்லப்போனா ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வாழ்வியல் நிலையோடு இன்றைய நிலையை பொருத்தி பாருங்கள். இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு வேலை செய்பவன் கூட ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் உணவை உண்ணுகிறான். அவன் ஒரு KFC வாங்கி ஒரு நாளைக்கு சென்று சாப்பிடுகிறான். அவன் ஒரு நாளைக்கு சென்று ஒரு உயர்ந்த உணவு விடுதியிலே சென்று உணவு அருந்துகிறான். அவனால் எல்லா சுகங்களையும் அனுபவிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை இருந்தும் கூட உறக்கமின்மை என்கின்ற ஒரு கொடுமை அவனை பீடித்துக் கொண்டிருக்கிறது. உறக்கம் வருவதில்லை. படுத்தா தூக்கம் அல்ல, படுத்தால் உறக்கம் இல்லை என்பதற்கு என்ன செய்வது என்று நீண்ட நெடும் ஆராய்ச்சி உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பல மேலை நாடுகளில் உறங்குவதற்கு என்று உறங்கும் சேம்பர்கள் வைத்திருக்கிறார்கள். உறங்கும் டார்மெட்ரி, அங்கே படுக்கை இருக்கும். அந்த படுக்கையில் இவர் போய் படுத்த உடனே இவருடைய விரல்களோடு கால்களோடு சில கருவிகளை இணைத்து விடுவார்கள். அது அப்படியே மெல்ல ஆடி அசைந்து கொண்டிருக்கும், ஊஞ்சல் ஆடுவதை போல. அந்த கருவிகள் எல்லாம் கைகளிலும் கால்களிலும் இணைக்கப்பட்டிருக்கிற வரையிலும் அவர் உறங்கி கொண்டிருப்பார். அந்த இணைப்புகள் அகற்றிய உடனே அவர் விழித்துக் கொள்வார். 1 மணி நேரம் தூங்கணும், 5 மணி நேரம் தூங்கணும், 2 மணி நேரம் தூங்கணும் என்று தூங்குவதற்கு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு அந்த இடத்துல படுத்து தூங்குகிற ஒரு அவல நிலை கூட மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிறது மேலை நாடுகளிலே. நம்முடைய நாட்டில் இன்னும் அவ்வளவு ஒரு கேவல நிலை வரவில்லை என்றாலும் கூட இந்த உறக்கமின்மை என்பது எல்லோரையும் பீடித்து கொண்டே இருக்கிறது. அதற்கு என்ன செய்வது? அதற்கு என்று 2 எளிய முத்திரைகளை நான் சொல்லித் தருகிறேன். நல்ல உறக்கம் வந்துவிடும். ஒரு முத்திரைக்கு பெயர் ஆதி முத்ரா என்று பெயர், இன்னொன்றுக்கு பெயர் பிரம்ம முத்திரை என்று பெயர். இந்த ஆதி முத்ரா என்பது ஆதியில் தாய் வயிற்றில் இருந்தபொழுது குழந்தை பாவித்த முத்திரை என்ற பொருளை சொல்வார். இந்த 5 விரல்கள், 5 விரல்களும் 5 பூதங்களின் அடையாளங்கள். ஒன்று இந்த கட்டை விரல் அக்னி அல்லது நெருப்பு, இந்த ஆட்காட்டி விரல் வாயு அல்லது காற்று, இந்த நடுவிரல் ஆகாயம், இந்த மோதிர விரல் நிலம் அல்லது பிருத்திவி, இந்த அப்பு அல்லது நீர் சுண்டு விரல். இந்த 5 பூதங்களும் 5 விரல்களிலே கையிலே அடங்கி இருக்கின்றன என்று சித்தர்கள் அறிந்தார்கள். இப்ப என்ன செய்யறோம்? தாய் வயிற்றில் இருக்கிற குழந்தை அது உறங்கிக் கொண்டே தாயினுடைய வயிற்றிலே படுத்துக் கொண்டிருக்கிறது. எந்த எண்ணமும் அதற்கு இல்லை. அந்த நேரத்தில் தன்னுடைய கட்டை விரலை, அக்னியாகிய கட்டை விரலை உள்ளே வைத்து மற்ற 4 நீர், ஆகாயம், பூமி, அக்னி வாயு என்கின்ற 4 பூதங்களும் அந்த நெருப்பை அழுத்தி பிடித்துக் கொண்டிருக்கின்றன. அதுபோல அடுத்த விரலிலும் இந்த கட்டை விரலை மற்ற விரல்களினாலே வைத்து மூடி, கட்டை விரலை உள்ளே வைத்து மற்ற விரல்களினாலே மூடி பிடித்துக் கொண்டால் இதற்கு சேமுத்ரா அல்லது ஆதி முத்ரா என்று சொல்வார். இந்த ஆதி முத்ராவில் கையை இப்படி மடிமேல் வைத்துக் கொண்டிருந்தாலோ, படுத்திருக்கும் போது இப்படி பக்கத்தில் வைத்திருந்தாலோ, அல்லது நெஞ்சுக்கு நேராக இந்த ஆதி முத்ராவை வைத்துக்கொண்டு படுத்தாலோ இயற்கையிலேயே ஒரு நல்ல உறக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஆதி முத்ரா.
இன்னொரு முத்திரைக்கு பெயர் பிரம்ம முத்ரா என்று பெயர். இந்த பிரம்ம முத்ராவும் நல்ல உறக்கத்தை கொடுக்கும். பிரம்ம முத்ராவை எப்படி செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய ஆட்காட்டி விரலை கட்டை விரலினுடைய அடி வீனஸ் மவுண்டிலே வைத்துவிட்டு இந்த நடுவிரல் அல்லது பாம்பு விரலை கட்டை விரலால் பிடித்துக்கொண்டு மற்ற 2 விரல்களை இப்படி வெளியில் நீட்டினால் இதற்கு பெயர் பிரம்ம முத்ரா என்று பெயர். இந்த பிரம்ம முத்ராவிலும் உறக்கம் நன்றாக வரும். அப்படி பிரம்ம முத்ராவை பாவித்தும் உறங்கலாம். நான் பிரம்ம முத்ராவை ஒரு 15 நிமிடம் பாவித்தால் நன்றாக உறக்கம் வந்துவிடும். அல்லது சேமுத்ராவை ஒரு 15 நிமிடம் பாவித்தாலும் நல்ல உறக்கம் வந்துவிடும். சேமுத்ராவை கவிழ்த்து நெஞ்சில் வைத்துக் கொண்டும் பாவிக்கலாம், பக்கவாட்டத்தில் வைத்துக் கொண்டும் பாவிக்கலாம். அப்படி பாவிக்கிற போது நல்ல உறக்கத்தை விரைவில் கொண்டு வந்து சேர்க்கிற ஆற்றல் இந்த பிரம்ம முத்ராவுக்கும் சேமுத்ராவுக்கும் உண்டு. அதே போல வர்ம புள்ளிகள், சில முக்கியமான வர்ம புள்ளிகளுக்கு நல்ல உறக்கத்தை தருகிற ஆற்றல் உண்டு. அதில் முதலிடத்தில் இருப்பது திலத வர்மம், பாலவர்மம், அடுத்தது தலையினுடைய நடுப்பகுதியில் இருக்கிற உச்சி வர்மம், அடுத்தது பின்னால் இந்த திலத வர்மத்துக்கு நேராக பின்னால் இருக்கிற சீருங்கொல்லி வர்மம், அதற்கு கீழே இருக்கிற இந்த கழுத்தும் தலையும் சந்திக்கிற இடத்தில் இருக்கிற பிடரி வர்மம், அதற்கு பின்னால் இருக்கிற வலை முடிந்த வர்மம், இந்த கையிலே இருக்கிற கை கவுளி வர்மம். இந்த வர்ம புள்ளிகள் எல்லாம் நல்ல உறக்கத்தை தர வல்லவைகள் என்று வர்ம சாத்திரம் சொல்லுகிறது. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பாக இந்த ஆட்டிசம் சில்ட்ரன், அவர்களுடைய மன அழுத்தத்துக்கு ஆளான அந்த குழந்தைகளுடைய மன அழுத்தம் குறைவதை இந்த வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்திருக்கிறேன். பலர் உறக்கமில்லை என்று சொல்வார்கள். ஒன்று கூட ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நாம் இந்த பார்பர் கடைக்கு போனோம்னா அவர்கள் முடியை அலங்கரிக்க துவங்கிய உடனே நமக்கு நம்மை அறியாமல் உறக்கம் வந்துவிடும். தலையை முடிய அலங்கரிச்சாரா கொதறி வச்சாரா கூட நமக்கு தெரியாது, நல்லா தூங்கிடுவோம். ஏன்னா அவர் தலையை அந்த உச்சி தலையிலே வைத்து அப்படி தடவுகிற போதோ, தண்ணீரை தடவி அப்படி முடியை எடுத்து கத்தரிக்கோலால் நறுக்கிற போதோ அங்கே ஏற்படுகிற அதிர்வு இருக்கிறது, அது உச்சி வர்மத்தில் ஏற்படுகிறது. இந்த உச்சி வர்மத்திலோ அல்லது கொண்டைக்கொல்லி வர்மம் அல்லது உச்சி வர்மம் என்று சொல்கிற உச்சி வர்மத்தில் இந்த 2 விரல்கள், இந்த நடுவிரலையும் மோதிர விரலையும் வைத்து அப்படி மெல்ல பட்டும் படாமல் அப்படி சுழற்றினால் அந்த உணர்வு விரைவிலே உறக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லது அதை லகுவாக அழுத்தி பிடித்தாலும் உறக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ நமக்கே தெரிகிறது, தலையிலே இருக்கிற அசைவுகள், தலையிலே விரல்களை நகர்த்துவது உறக்கத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் உணர்கிறோம். அதுபோல நல்ல உறக்கத்தை தருகிற இந்த பல்வேறு வர்ம புள்ளிகள் நான் குறிப்பிட்டேன் இல்லைங்களா, அந்த வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாகவும் நாம் நல்ல உறக்கத்தை பெற முடியும். அதே நேரத்தில் இந்த வர்ம புள்ளிகளை கையாளுவதோ அல்லது இந்த முத்திரைகளை பின்பற்றுவதோ அதற்கெல்லாம் எனக்கு போதிய அவகாசம் இல்லை, ஆனால் எனக்கு நல்ல உறக்கம் வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதற்காக சித்தர்கள் சொல்லி இருக்கிற மருந்துகளிலே ஒன்று பிராமி என்கின்ற வல்லாரை, பிரம்மி என்கின்ற 2 மூலிகைகளை பிரதானமாக உள்ளடக்கி அதிலோடு விஷ்ணு கிரந்தி என்ற மூலிகைகளை எல்லாம் சேர்த்து அதில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த பிராமி என்கின்ற ஒரு தயாரிப்பும், RSP அல்லது ராஜசுக பற்பம் என்கின்ற தயாரிப்பும். இந்த ராஜசுக பற்பம் தயாரிப்பதை முன்னமே நான் சொல்லி இருக்கிறேன். கசகசா, சடாமாஞ்சில், மாசிக்காய் என்கிற இந்த 3 மூலப்பொருட்களை 3ஐயும் சம அளவு எடுத்து இடித்து சூரணமாக்கி அந்த சூரணத்திலே 1 அல்லது அரை தேக்கரண்டி அளவு, அதை நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம் தேவையை பொறுத்து, எப்படி உறக்கம் வருகிறது என்பதை பொறுத்து. அரை தேக்கரண்டியிலிருந்து 1 தேக்கரண்டி அளவுக்கு சுடு பாலிலே கலந்து பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து இரவில் உறங்குவதற்கு முன்னால் அதை குடித்து விட்டு உறங்கச் சென்றால் நல்ல உறக்கத்தை பெறுவதற்கு அது உதவும். அதனோடு இந்த முத்திரைகளையும் பாவித்தால் நல்ல ஒரு ஹெல்தி ஸ்லீப், சவுண்ட் ஸ்லீப் நாம் பெறுவதற்கு அது துணையாக இருக்கும். ஆகையினால இப்போ நாம் 3 வகையிலே பார்க்கிறோம். ஒன்று RSP, பிராமி என்கின்ற மருந்துகள், இன்னொன்று வர்ம புள்ளிகள், இன்னொன்று முத்திரைகள். இது ஒரு ஹோலிஸ்டிக்காக இவைகளை பின்பற்றி நாம் நல்ல உறக்கத்தை பெற்று, நல்ல உறக்கம், நல்ல மன அமைதி, இதுதான் நல்ல ஆரோக்கியத்துக்கு அடித்தளம். இதை நாம் பெறுவோம். நன்றி,
வணக்கம்.